அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் போட் ஃபிஷிங் போகிறோம். நானும் என் நண்பரும் தான் போகிறோம். பாமன் பாலத்து கீழே போட் ஃபிஷிங் பண்ணணுன்னு சொல்லிட்டு நண்பர் சொல்லிகிட்டா இருந்தார். தவிர்க்க முடியாத சூழ்நிலை போக முடியல. அதோடு நாங்கள் 2 பேரும் ஃப்ரீயாக இருந்தோம், கிளம்பிட்டோம். காற்றுலாம் செக் பண்ணிவிட்டு தான் கிளம்பணும். தண்ணி வேறு சூப்பராக இருந்தது. என் நண்பருடைய போட்டில் தான் ஃபிஷிங் பண்ண கிளம்பணும். நண்பர் வந்து அவங்க பசங்களையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நண்பரோட ஃபிஷிங் பண்ண போனது புது அனுபவமாக இருந்தது. நிறைய விஷயங்களை நண்பர் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. பாமன் பாலம் பக்கத்தில் நாங்கள் வந்துட்டோம். அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கிற ரயில்வே பாலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 110 வருஷம் பழமையான பாலம் இது. கிட்டத்தட்ட 143 தூண்கள் கொண்டு கடலுக்குள்ளே 2.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பாலம் வந்துட்டு அமைச்சாங்க. 2020 வரைக்கும் பயன்பாட்டில் இருந்துச்சு. அது வரைக்கும் மக்களுடைய பயன்பாட்டில் இருந்த பாலம் வந்து கடல் அரிப்பு காரணமாக தூண்கள் எல்லாமே பலவீனமாயிருச்சு. 2020க்கு மேலே வந்து புது பாலம் அமைக்கலான்னு சொல்லிட்டு இப்போது கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக அந்த ரயில்வே பாலம் அமைக்கிற பணி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வருஷம் A2க்குள்ளே மக்களுடைய பயன்பாட்டுக்கு இந்த பாலம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஏன்னா சோதனை ஓட்டங்கள்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டாங்க. இந்த ட்ரிப்பை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கிட்டத்தட்ட சென்ட்ரு ஃப்ரிட்ஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நாங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணோம். எங்ககிட்ட இருக்கிற எல்லா லூர்ஸுமே நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டோம். பாப்பரு, ஹாட் லூரு, சாஃப்ட் லூரு, ஜிக்கு எல்லாத்தையுமே நாங்கள் யூஸ் பண்ணோம். ஒரு மீன் கூட அடிக்கலை. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி ஒவ்வொரு தூண் சைடும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரன்னிங்லேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தூண் சைடு நாங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தூண்களை ஒட்டி எப்போவுமே வந்து மீனோட ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு நாங்கள் ரன்னிங்கில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பார்த்து எங்ககிட்ட இருந்த எல்லா லூருமே யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சைனா சிங்கிங் லூர் இருந்தது. சரி ட்ரைக்கர் ஒயிட்டு அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 30 கிராம் அந்த லூரோட ஒயிட்டு அதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா எப்போவுமே இந்த இடத்துல வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த லூருக்கு. அதனால் இந்த லூரில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூரில் ட்ரை பண்ணோம். நல்லாவே ரிசல்ட் இருந்துச்சு. பார்த்து நீங்கள் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். நீங்கள் ரொம்ப இது பண்ணாதீங்க.
கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பின்னாடி வாங்க. இப்படியே போங்க. இல்லை இப்படியே போதும். இப்படியே வாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நாங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு மீனே எங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுனுச்சு. ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சதோடு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா முதல் மீன் எனக்கு தான் ஸ்ட்ரைக் ஆகுனுச்சு. அதுக்கப்புறம் தான் ஜெய் ப்ரோவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுனுச்சு. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அவ்வளோ தூண்டி போதும். இதே இதில் வாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக. இன்னும் கொஞ்சம். போதும். அப்படியே நண்பர் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சாப்புல. நாங்கள் எப்படி வந்து போட்டை கொண்டு போக சொல்கிறோமோ அந்த மாதிரி பாலத்தை ஒட்டி கொண்டு போய் எங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷிங் பண்ண ஹெல்ப் பண்ணாப்புல. ஏன்னா வந்து நிறைய கல் அங்கே கொட்டி கிடந்துச்சு. போட்டில் அடிச்சிச்சுன்னு சொன்னால், இல்லை வந்துட்டு இன்ஜினில் அடிபட்டுச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய செலவு வந்துடும். அவர் அதெல்லாம் வந்துட்டு பெருசுப்படுத்தாமல் எங்களை மீனை பிடிக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலே வந்து அவர் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். அது ரொம்ப உதவியாக இருந்துச்சு எங்களுக்கு வந்துட்டு. எங்களுக்கு வந்து அது ரொம்ப என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் அந்த ட்ரிப்பை வந்துட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஏன்னா நாங்கள் எங்கே போக சொல்கிறோமோ அந்த இடத்துக்கு எல்லா இடத்துக்குமே எங்களை கூட்டிகிட்டு போனார். எங்களை மீன் வைக்கிற ஒரே நோக்கம் மட்டும்தான் அவரோட எண்ணமாக இருந்துச்சு. அதுவே எங்களுக்கு வந்து எங்களுக்கு மீன் பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் அந்த விஷயம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு முதல் மீன் ஸ்ட்ரைக் ஆகுனுச்சு. அடிச்சுண்ணே இதுக்கு அப்படியே ஸ்லோவாக இருக்கும். ஐயோ ப்ரோ, கிராஸ் ஆகிரி இருக்கு. முடிச்சு ப்ரோ. அது வரைக்கும் பசங்க இந்த அண்ணெல்லாம் மீன் பிடிக்க மாட்டாங்க, அப்பா நம்ம வலையில் மீன் பிடிக்கலாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மீன் ஸ்ட்ரைக் ஆனதுக்கப்புறம் பசங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் அது ஊடகம் மீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது பாறை மீன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். மீன் ஸ்ட்ரைக் ஆனதுக்கப்புறம் பசங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக மீன் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நாங்கள் காஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். கண்டினியூவாக எங்களுக்கு மீன் ஸ்ட்ரைக் இருந்துச்சு. ஐயோ, நான் ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தவறுதலாக வந்துட்டு ரயில்வே ட்ராக் பாலத்து மேலே வந்துட்டு லூரை வீசிட்டேன். அது பாலத்தில் பட்டு உடஞ்சிருச்சு. எப்போவுமே வந்துட்டு ஒரு மீன் எந்த லூரில் அடிக்குதோ அந்த லூர் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கிறது நல்லது. என்கிட்ட 2 லூர் எக்ஸ்ட்ராவே இருந்தது.
இல்லை இல்லை உட்காந்து உட்காந்து பாரதானே பாரதான் இதே எப்படி காலேஜ் காட்டி பெருசு சமட்டத்தான் செய்வோங்க. ஒரு ட்ரீப் வந்தால் நீங்கள் பார்த்துட்டுலாங்க பக்கம் தூண்டி விட நினைக்கவே மாட்டீங்க. எந்த லூரில் நல்ல ரிசல்ட் இருக்கோ அந்த லூர் எக்ஸ்ட்ரா 2 வாங்கி வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்போ வேணாலும் நமக்கு லூர் வந்து மிஸ் ஆகலாம். ஒன்று மீனை அறுத்துட்டு போகலாம், இல்லை இந்த மாதிரி ஏதாவது கல்லில் பட்டு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை கடலுக்குள்ளே கல்லில் மாட்டி நம்மளுக்கு லூர் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 லூர் எப்போவுமே எக்ஸ்ட்ரா வச்சுருக்கும் போது நம்ம வந்துட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணுறதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்போ தான் ஜெய்ப்ரோவுக்கு ஃபஸ்ட்டு மீன் ஸ்ட்ரைக்காக வந்துச்சு. அண்ணா எப்படிப்பா கொஞ்சம் அப்படியே ஜெய்ப்ரோவுக்கு ஒரு மீன் அடிச்சிருச்சு. உண்டா ஜெய்ப்ரோவுக்கு ஒரு மீன் அடிச்சிருச்சு. இது 2வது மீன். எனக்கு ஒரு மீன் அடிச்சிச்சு, ஜெய்ப்ரோவுக்கு ஒரு மீன் அடிச்சிச்சு. இது ஒரு 1 kg ப்ளஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே வந்து போடுதான் போல எசவு இருக்கு அந்த இழுக்கிறதுக்கு. எங்களுக்கு அடிச்சிச்சு மேலே வந்து இழுத்தா இழுக்க முடியல, கீழே வச்சு மீன் இருந்துச்சுன்னா இதை பார்த்துட்டே எடுத்துரும். எந்த இடத்துல அடிச்சிச்சு? இதுதானா? பார்த்து அப்படியே திருப்பிடுங்க, அப்படியே திருப்பிடுங்க. பார்த்து பார்த்து பக்கத்தில் நிற்கிறோம், பார்த்து கீழே வீசுங்க. தம்பி நீ கொஞ்சம் தள்ளி இருக்கும். மாத்திரம் போட
உங்கள் ஊராக எடுத்து வச்சுருக்கீங்க? இது உங்கள் ஊராக எடுத்து வச்சுருக்கீங்க? அதில் ட்ரை பண்ணீங்களா? ஆ அடிச்சு 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 இதுக்குள்ள தான் ட்ரை பண்ணு பார்த்து. சிறுசு இல்லை, ரொம்ப பெருசு இல்லை, சிறுசு தான். நானும் என்னடா அது பெருசாக இருக்குன்னு நினச்சேன். 20-30 ஓடியாந்தா தான் இப்படி குறுக்காடி ஏறுவாங்க. கிராஸ் ஆயிடுச்சு. எப்போவுமே இந்த மாதிரி இடத்த பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஜிடியோட ஆக்டிவிட்டி இருக்கும், பேரகோட ஆக்டிவிட்டி இருக்கும், பேரமுண்டி ஆக்டிவிட்டி இருக்கும், எம்ஜே குரூப்பர் இந்த மாதிரி மீன்கள்லாம் எப்போவுமே இருக்கும். நான் வந்து அந்த இடத்துல ஜிடி அடித்தனால வந்து நான் ஒரே ஒரு ரூலை மட்டும் கண்டினியூவாக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போகும்போது வந்து எல்லா லூருமே யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்ட் லூரை ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்ட் லூரில் வந்து எம்ஜே அடிக்கும், அதுக்கப்புறம் பேரமுண்டி இந்த மாதிரி மீன்கள்லாம் அடிக்கும். நான் வந்து ஒரே ஒரு லூரை மட்டும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னு சொன்னால் எனக்கு ஜிடி பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த லூரே நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது எல்லா லூருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த இடத்துல வந்து எல்லா மீனுமே அடிக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா லூருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு பெருசு நினச்சேன், கிராஸ் அடிக்கும்போது பார்த்தா கிராஸ் ஆகி இருக்கு. அடிச்சு போடு, அடிச்சு 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 எது கொஞ்சம் பெருசு. கொஞ்சம் பெருசு நினைக்கிறேன், நல்லா ஃபைட் பண்ணுது. சிறுசு தானா ப்ரோ, தூக்கிறீங்களா? இது என்னுடைய மூணாவது மீன். எந்த கல்லுண்ணா? எந்த கல் இப்போ அடிச்சது எந்த கல்? லைனை கட் ஆயிடுச்சு பாருங்க.
என்னது பிகினர்ஸ் நண்பர்கள் வந்து ஒரு சில நண்பர்கள் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஏரியாவில் வந்துட்டு நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் வந்து மீனை பிடிக்க முடியல ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த டயத்தில் போய் நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரிக்கே நம்ம என்ன ராடு ரீலு யூஸ் பண்ணுறோம், என்ன லூரு வந்து யூஸ் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வீடியோவில் பார்த்துட்டு அவங்க இந்த லூரை வச்சு பிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லா லூரையும் வாங்கி வச்சு நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ரிசல்ட் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஏரியாவில் உங்கள் கடல் சார்ந்த பகுதியில் வந்து என்ன மாதிரி மீன் ஆக்டிவிட்டி இருக்குது, அதை பொறுத்து தான் ப்ரோ வந்து உங்களுக்கு மீன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரிக்கு வந்து உங்கள் ஏரியாவுக்கு என்ன லூரு வாங்கி யூஸ் பண்ணால் மீன் பிடிக்குமோ அந்த மாதிரி லூர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டு 100% இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டீங்களா? அடிச்சு விட்டுட்டு அடிச்சிருச்சு. ஆனால் விட்டுருச்சு, மறுபடியும் எடுத்துருச்சு. சிறுசா அடிச்சிச்சு, அப்புறம் விட்டுருச்சு, மறுபடியும் அடிச்சிச்சு, மறுபடியும் விட்டுட்டு மறுபடியும் எடுத்துருச்சு. போட் ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது ராடோடு சேர்த்து மீனை தூக்கிறதுக்கு எப்போவுமே ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ராடோடு தூக்கும்போது மீன் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு லீடர் லைனை பிடிச்சி மேலே தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ராடோடு தூக்கும்போது கண்டிப்பாக மீன் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதோட 4வது மீன் ஜெய்ப்ரோ ஒன்று பிடிச்சிருக்காங்க. மொத்தம் 5 மீன் பிடிச்சிருக்கோம். அப்படியே எடுத்துச்சு ப்ரோ. எடுத்துட்டு உங்கள் இதில் தட்டுனுச்சுல, தட்டம் விட்டுருச்சு. அதே டக்குன்னு அந்த மறுபடியும் எடுத்துச்சு. ஸ்கூலுக்கு போகிறாங்களா? ஸ்கூலுக்கெலாம் போகிறாங்களா? ஆ ஆ அடிச்சு
எடுத்துறேன் நீங்கள் எடுங்க. பார்த்து எல்லா இடத்துல இருக்கா அப்படியே அணிகளே கழட்டேன். கூட ராடை கொடுங்க. அந்த செவுளில் எப்போவுமே ஒரு கை வச்சுக்கிறேங்க ப்ரோ. காமி. ஓகே போடுங்க, கீழே அப்படி போடுங்க. பார்த்து கல்லில் போட்டீங்களா? அடைச்சி மீன் அடிச்சிச்சு. இப்போ இல்லை அவர் கல் ஒரு நல்ல ஒரு மீன் ஸ்ட்ரைக் இருந்தது, அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. ஜெய்ப்ரோ லூர் வந்து கல்லில் மாட்டிக்கிச்சு. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அந்த லூரை வந்து எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது கை க்ளோஸ் போட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் நம்ம மீன் அடிக்கும்போது கண்டிப்பாக அந்த மீனை வந்து நம்ம தூக்கும்போது நழுவி கீழே விழுவாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம லூருக்கு சப்போஸ் நம்ம கையில் மாட்டாமல் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லூர் ஏதாவது கல்லில் மாட்டிடுச்சுன்னு சொன்னால் வந்து அதை நம்ம வந்து சுண்டி விட்டு அதை நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே நம்ம நார்மலாக கை க்ளோஸ் போடாமல் நம்ம வந்து அதை நம்ம லூரை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது கை வந்துட்டு அறுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கை க்ளோஸ் போட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபிஷ்ஷிங் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் ஃப்ரெண்டோட லூர் கூட அந்த மாதிரி மாட்டிடுச்சு, கல்லில் மாட்டிடுச்சு. நான் கை க்ளோஸ் போட்டிருந்தனால நான் ட்ரை பண்ணேன். அப்படி இருந்தும் லைனில் என் கை மாட்டிக்கிடுச்சு. மாட்டினதுக்கப்புறம் சரியான பெயின் ஆயிடுச்சு, எனக்கு வலி தாங்க முடியல. கை க்ளோஸ் போட்டிருந்தனால ஏதோ ரிலீஃப் ஆயிடுச்சு. நான் சுண்டி லூரை வந்து நான் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த லைன் வந்து என் கையில் சுற்றிருச்சு. கையில் சுற்றி கொஞ்ச நேரத்தில் எனக்கு ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. நல்ல வேளை வந்துட்டு நான் கை க்ளோஸ் போட்டிருந்தனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் அதை தவிர்த்துட்டேன். இதே நம்ம கை க்ளோஸ் போடாமல் வெறுங்கையில் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக கையில் வந்து கை அறுத்துருக்கு, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அறுத்துருக்கும் கை க்ளோஸ் போட்டிருந்தனால நான் வந்து ஓரளவு அதிலேருந்து பாதுகாத்துக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது கை க்ளோஸ் போட்டுக்கோங்க. கையில் இப்படி மாட்டிச்சு ப்ரோ. சுற்றிருச்சு டக்குன்னு. இங்கே சுற்றி இப்படி இழுக்குவோம், இப்படி இதாகிடுச்சு. டைட் ஆயிடுச்சு. இல்லை உள்ள வலிக்குது. முடிஞ்ச அளவுக்கு லூரை அறுத்து விடாமல் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அதை எடுக்க பாருங்கள். லைட்டாக தான் ஏதாவது ஒரு கல்லில் வந்து ஏதாவது ஒரு சைடில் வந்து கோர்த்துருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அது ரிலீஸ் ஆயிரும். இந்த ட்ரிப்பை அதோடு நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நின்று நாங்கள் நிறைய மீன் பிடிச்சிருந்துருக்கோம். எங்களுக்கு டைம் இருந்தது. ஆனால் பசங்களை கூட்டிகிட்டு வந்தனால சீக்கிரமாக கரையை போயிடலாம் அப்படின்னு சொல்லி நண்பர் சொல்லிட்டாரு. ஏன்னா நண்பர் சொன்னனால வந்து அங்கேருந்து சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா கரையை போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் நின்றுருந்தோன்னு சொன்னால் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் கூட நாங்கள் மீன் பிடிச்சிருந்துருக்கோம். ஏன்னா நல்லா மீன் ஆக்டிவிட்டி இருந்தது. மீன் நாங்கள் அதிகமாக பிடிக்காட்டி கூட எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் அந்த ட்ரிப்பு நாங்கள் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லா இடத்தையும் நாங்கள் சுற்றி பார்த்தோம் போட்லேயே வந்து. ஏன்னா புதுசாக கட்டியிருக்க ரயில்வே பாலத்துக்கு கீழே நல்லா சுற்றி பார்த்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த ட்ரிப்பு வந்துட்டு ஒரு புது அனுபவமாக இருந்தது. எங்களுக்கு வந்துட்டு மீன் அதிகமாக பிடிக்காட்டி கூட அந்த ட்ரிப்பு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதோட அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். மொத்தம் 6 மீன் ஸ்ட்ரைக்காக வந்துச்சு. அதில் ஜெய்ப்ரோ 2 பிடிச்சாப்புல, நான் மொத்தம் 4 பிடிச்சேன். அவ்வளோதான், டைம் ஆச்சு, கிளம்பியாச்சு.